உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்துட்டார். இறையருள் தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது. ஒரு நன்மை தீமை கலந்து தான் கிரகங்கள் எப்பயுமே செய்யும். நல்ல விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் நல்லது நடக்கும், சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இது வரைக்கும் தள்ளி போன அத்தனை நன்மைகளும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க, குழந்தைக்காக செலவு பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளாக நன்மை இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. ஸோ ரொம்ப நாளாக உங்களுடைய நிறைவேறாத பிரார்த்தனைகள் எதாவது இருந்தால் நிறைவேறும், இதுவும் இருக்குது. ஆனால் குரு உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறது, சனி 6ஆம் இடத்தை பார்க்குறது இங்கே தான் உங்களுக்கு இருக்குது. சனி பார்த்தால் வேலை, குரு பார்த்தால் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு. ஸோ ரெண்டுமே கலந்து தான் வருங்காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஸோ அதனால் யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க, எனி அதர் ஃபீட்டர் கன்சர்னில் இருக்கீங்க, ரொம்ப வேலையெல்லாம் அலர்ட்டாக இருங்க. நான் பெர்மனெண்ட்டு ஜாப்பில் இருக்கேன் அப்படி இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. எந்த வேலையில் இருந்தாலும் பார்க்கும் வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கு, வெளியேற்றப்படுவதற்கு, விஆர்எஸில் வர்றதுக்கு, லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்கிறதுக்கு எப்படி ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்ம கெரியரில் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க, இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸ் பரவாயில்ல, ஏன்னா குரு பகவான் பார்க்குறாரு. உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்கும். பிஸ்னஸுமே நார்மலாக இருக்கும். குறிப்பாக பிஸ்னஸில் அதுலேயும் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க நார்மலாக இருக்குது. இந்த வாரத்தில் நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேன்னாங்க பாஸ் பண்ணுவீங்க, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு, க்ரீன் கார்டுக்கு, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு. வழக்கம் போல் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். கடன் கொடுக்காதீங்க யாருக்கும், அந்த பணம் திரும்ப வராது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடக்கி வாசிங்க, ரொம்ப முக்கியம். பட் உங்களுடைய 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. கவர்மெண்ட் விஷயத்துலையுமே ரொம்ப கவனம். ஒரு பக்கம் உங்களுடைய புகழ் கூடுற மாதிரி ஒரு தோற்றம், இன்னொரு பக்கம் புகழில் பிரச்சனைகள், பொத்தார் சைடு ரெண்டுமே கலந்து இருக்குது. உங்களுடைய 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது. பேச்சை குறைங்க, பேச்சால் தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருக்கும், அதுவுமே பெருசாக மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா விவசாயத்தால் உங்களுக்கு மகசூல் இருக்குது. பெரிய லெவலில் யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்டு வேண்டாம், அடக்கி வாசிங்க, விட்டதை பிடிக்கும்னு நினைக்காதீங்க. இந்த வாரம் அதற்கான கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் குறிப்பாக நரசிம்மரையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க.